ரூபாய் தங்கத்தை 80,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். இப்போ நிறைய கோல்ட் லோன் கம்பெனிஸ் இருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் ஃபைனான்ஸ், இல்ல பேங்க்ஸ்ல கூட கோல்ட் லோன் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் கடன் கொடுத்துருவாங்க. அந்த கடனை மக்கள் திருப்பி கட்டலைன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வருஷத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவை ஆக்ஷன்ல விடுவாங்க. அதை பத்தின நியூஸ் பேப்பர்ல வந்த உடனே நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கு, நம்ம எவ்வளவுக்கு கோல்டு வாங்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன, நம்ம என்ன ரேட்ல வாங்கினா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதையும் நம்ம பிளான் பண்ணிட்டு அந்த கம்பெனிக்கு நேரம் போகணும். பேங்கோ அந்த கம்பெனியோ அங்க போய் நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத நம்ம கேட்டுட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு டெபாசிட் வைக்க சொல்லுவாங்க, அதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கோல்டை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அப்பவே மென்டலா செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த நகைக்கு நம்ம கேட்க போறோம் அப்படிங்கறத. அப்புறம் ஆக்ஷன் நடக்கிறது வழக்கமான ஏல முறை தான். யார் அதிகமா கேட்கறாங்களோ அவங்களுக்கு அதை அலாட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த நகை அலாட் ஆச்சுனாக்கா வித்தின் 2-3 டேஸ் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த டைமுக்குள்ள நீங்க உங்களுடைய பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அங்க போய் கட்டிட்டீங்கன்னா அந்த நகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு செய்கூலி சேதாரம் வகையில ஒரு 20%, தங்கத்தோட மதிப்புல ஒரு 5-10% உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனினா அந்த பியூரிட்டி பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அவங்க ஏற்கனவே செக் பண்ணியிருப்பாங்க. என்ன அந்த ஏலம் கேட்கிற அவசரத்துல கொஞ்சம் பட்ஜெட்டை மீறி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபம் குறையும்.